போட்டித் தேர்வு மாணவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டெட் எக்ஸாம், நீங்க எந்த போட்டித் தேர்வு எக்ஸாம் எழுதினாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா ஜிகே கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்து டெட் டிஆர்பி எக்ஸாம் எழுதினா கூட ஏதோ சில இடத்துல உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் ஓரியன்டா கூட ஒரு கொஸ்டின் ரீசென்ட்லி நியூஸ் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது சமீபத்திய செய்திகள்ல இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எங்க இருந்து படிக்க, எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் மட்டும்தான். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வாசிப்பு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், மெயின்ஸோடைய ரிட்டன் எப்படி, அந்த ஃப்ளோ எப்படி அப்படிங்கிறதையும் இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நியூஸ் பேப்பர் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கு சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஜிகேக்கே நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வரப்போகுது. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் ஓரியன்டா தான் ஜிகே எடுக்க போறாங்க. இப்ப புவியியலா இருக்கட்டும், தமிழ்நாடுடைய நிர்வாகமா இருக்கட்டும், எல்லாமே நியூஸ் பேப்பர் தான். ஸோ இதை எப்படி 10 நிமிஷத்துல படிக்க, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் 10 நிமிஷத்துல ஒரு 20 பக்கங்கள் கொண்ட நியூஸ் பேப்பரை படிச்சிடலாம். ஸோ அது என்னன்னு சொல்றேன், அதுவும் தேர்வு நோக்கில். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் 23/5/2026 தினமணி எடுத்திருக்கேன். எதனால தினமணி அப்படின்னு கேட்டா, அரசியல் சார்புடையதாக இல்லாம ஒரு கிளீனா ஒரு நடுநிலையான ஒரு நியூஸ் பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்போதைக்கு இருக்கக்கூடியது தினமணி. மற்றும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல த ஹிந்து தமிழ், அதாவது தமிழ் திசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப உகந்த ஒரு நியூஸ் பேப்பரும் கூட, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு பக்காவா இருக்கும். சரி, இதுல இன்னைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். இன்னைக்கு பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்த உடனே, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் யாராவது கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. மாநிலங்களவை இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு காலியிடம் வந்து பாத்தீங்கன்னா எதனாலன்னா ரிசைன் பண்ணிட்டாரு திரு சி.வி. சண்முகம் வந்து ராஜினாமா பண்ணதுனால மொத்தம் வந்து 12 மாநிலங்கள்ல 26 இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இதுதான் வந்து நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்ப ராஜ்யசபாவோட இதுதான் இங்க இருக்கு, ஓகேங்களா? ஸோ மாநிலங்களவைன்னு சொல்லும் போது ராஜ்யசபா. ஸோ இப்ப ராஜ்யசபால எப்படி வந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம், ஓகே? ஸோ இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி உறுப்புகள் அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் எவ்வளவு, பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுட்டு வருவாங்க. அதுக்கான வயசு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டென்யூரும் கேட்கப்படும், ஓகே? அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. ஸோ இப்போ லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வருஷம் தான். பொதுவா எல்லா பதவிகளுமே 5 வருஷம் தான். ஆனா இந்த ராஜ்யசபாவுக்கு மட்டும் 6 வருஷம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்படியே கேட்பாங்க, ஓகே? ஸோ இது நீங்க நினைப்பீங்க லட்சுமிகாந்த் புக் படிக்கணுமா, இல்ல நம்ம ஸ்கூல் புக் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்கூல் புக் எல்லாமே பேசிக் தான். நம்மளுடைய அஸ்திவாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துவதற்காக, நம்மளுடைய பேசிக் ஸ்டடீஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்கை. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் வழியா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்ப இங்க பாருங்க, மாநிலங்களவையில் மொத்தம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாஸ் அமைக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த உறுப்பினர்களுடைய பதவி காலம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 6 வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மாநிலங்களவையுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 245. இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் டீலிமிட்டேஷன்ல நடக்க போகுது. 2026ல அது மாத்துறதுக்காக ஒரு மசோதாலாம் கொண்டு வந்தாங்க, ரைட்? சரி, இப்ப மாநிலங்களவையில் அதிகபட்சமாக 245. ஸோ இதுல மாநிலத்துக்கு எவ்வளவு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு எவ்வளவு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுல 12 பேரை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு. இது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, ரைட்? அதே மாதிரி வந்து பாருங்க, அடுத்தது தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் போறாங்க ராஜ்யசபாக்கு? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எங்களுடைய பதவி காலம் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம். இந்த பதவி காலம் 6 வருஷமாக இருந்த போதிலும் எப்படி ரிட்டையர் ஆவாங்க? ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா போவாங்க, ஓகேங்களா? ஸோ மாநிலங்களில் ஒருபோதும் கலைக்கப்படாது. இதுக்கான ஆர்டிகிள் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 ஒரு பங்கு உறுப்பினர்கள் வெளியேறுவார்கள். ஸோ இது கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ பத்தி கொடுத்துருப்பாங்க, ஓகே? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஆர்பிஐ வந்து கொடுக்குது, கடனா கொடுக்குது. ஸோ இது சம்பந்தமான ஒரு டீடைல். ஸோ அப்போ ஆர்பிஐ குறித்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு சொல்லும் போது மத்திய அரசுக்கு இவ்வளவு ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆர்பிஐ எப்போ கொண்டு வந்தாங்க? 1935. நம்ம
யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் லட்சுமிகாந்த் புக்கில் வந்து பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆர்பிஐக்குன்னு ஒரு ஆக்ட் வந்து 1934 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த 2 கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆர்பிஐ சட்டம் எப்போ வந்துச்சு, கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சட்டம். டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி கையாளுவாங்க. ஆர்பிஐடைய தலைமையகம் எங்க இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மும்பை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க இருந்துச்சு அதுதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் பாருங்க, ஆர்பிஐடைய தலைமையகம் எங்க இருக்கு, மும்பை. ஆனா 1935ல நம்ம இந்தியாவுடைய கேபிட்டலே வந்து பாத்தீங்கன்னா 1911 வந்து என்ன இருந்துச்சுன்னா, 11க்கு முன்னாடி கொல்கத்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி கொல்கத்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டரா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் 1937ல தான் மும்பை. அப்ப இருந்து நம்ம மும்பைல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ இருக்கு. அதே மாதிரி இந்த சட்டம் பாருங்க எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதுல எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், அதே மாதிரி நாணய சட்டமா இருக்கட்டும், இதை பத்தியும் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க வந்து அக்னி 1 ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அக்னி 1, 2, 3, 4, 5 5 இது இருக்கு. இதுல 5 தான், 5ஆவதா இருக்கக்கூடிய அக்னி 5 தான் வந்து ஐசிபிஎம்னு சொல்றாங்க, இன்டர் கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல் வித் மிர்வி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில மெயின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த அக்னி 1 ஏவுகணை சோதனை வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஒடிசாவில் எங்கன்னா சந்திப்பூர் அப்படிங்கிற அந்த தீவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ரைட், இதனுடைய கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் போய் தாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா 700ல இருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடியது. ரைட், ஸோ இது வந்து அக்னி 1க்கு. இது எவ்வளவு கிலோ வரைக்கும் வந்து எடையை கொண்டு போய் தாக்கும், தூரம் அப்படிங்கிறது ஒண்ணு, எவ்வளவு கிலோ பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க. 2500 கிலோ வரைக்குமே அணு ஆயுதத்தை வந்து சுமந்து போகும், ஆயுதத்தை சுமந்து போகும். ஓகேங்களா, இது டிஆர்டிஓ உருவாக்கியிருக்கு. அப்ப டிஆர்டிஓனா என்ன, 1979 முதல்லயே வந்து பார்த்தோன்னா இது பயன்பாட்டில் இருக்கு. ஸோ அப்போ அக்னி 5 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அக்னி 1 தான் இப்போ நியூஸ்ல வந்திருக்கு. அப்போ அக்னி 5 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ டிஆர்டிஓடைய விரிவாக்கம் என்ன, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அக்னியிலேயே வந்து எது ரொம்ப தூரம் போகக்கூடியது, அக்னி 5. இந்த 2மே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ டிஆர்டிஓடைய தலைமையகம் எங்க இருக்கு, நியூ டெல்லி. ஸோ இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமாக இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து நம்ம கிளாஸ் வரும். ஸோ அதனால டெய்லி வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொஃபசர் அகாடமியோடைய எல்லா சேனல்லுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ரைட், அடுத்தது அக்னி 5. அக்னி 5 குறித்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 5000க்கும் மேற்பட்ட, நம்ம வந்து வைக்கிறது 5000 கிலோமீட்டர்னு வைக்கிறோம். ஈவன் சைனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்தியா போய் சொல்றாங்க, அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல, அதாவது 8000 கிலோமீட்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது போகிறதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ரைட், இது ஐசிபிஎம் நான் சொல்லிட்டேன்னா. அதே மாதிரி வந்து மிர்வி டெக்னாலஜி வந்து இருக்கு. அது என்ன மிர்வி டெக்னாலஜி, இப்போ ஒரு மிசைல் வந்து பாத்தீங்கன்னா போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மிசைல் பேலோட்ல ஒரே ஒரு வார்ஹெட் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க மிர்பின்னு சொல்லும் போது மல்டிபிள் இருக்கும், 1, 2, 3, 4. இப்ப எதிர்த்தாக்கக்கூடிய ஏவுகணை அந்த நாட்டுல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பேலோட தான் தாக்கி அளிக்க முடியும். ஆனா இங்க 5, 6 தான் பிரியும் போது ஏதோ 1ஆவது ஹிட் ஆகும். ஸோ அதுதான் ஓகே, ஷார்ட்டா புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இது நிறையவே டீடைல்ஸ் இருக்கு, நான் அடுத்த வீடியோல சொல்றேன். 2012ல இருந்து 2012ல இருந்தே இது வந்து இருக்கு, சோதனை இருக்கு. அணு ஆயுதம் தாங்கிக்கிட்டு போகக்கூடிய கேப்பபிள் இருக்கக்கூடியதான் இந்த அக்னி 5. ரைட், அடுத்தது பாருங்க. அடுத்த தகவல்னு சொல்லும் போது எபோலா பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டீட்டெயிலா இருக்கும், இவ்வளவு வாசிக்கிறதுக்கு சிம்பிள். இந்த எபோலா கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஸோ என்ன விஷயம், எபோலானா என்ன, யார் கொண்டு வந்திருக்காங்க, WHO சொல்லுவாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அவசர நிலையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. WHO உடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க, ஜெனிவால இருக்கு. ஸோ அதாவது ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. ஓகே, WHO நிறுவப்பட்ட ஆண்டு எப்ப, 1948. உலக சுகாதார தினம் எப்ப, ஏப்ரல் 7. ஸோ கொஸ்டின் வந்துருச்சா, WHO எவ்வளோன்னு பார்த்தோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தகவல் வந்துருச்சு. ரைட், ஸோ அப்போ உலக சுகாதார நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கண்ட்ரி காங்கோ, உகாண்டா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, 600க்கு மேற்பட்டவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு வந்து இப்படி ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, கண்காணிப்பு தீவிரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. சென்னை விமான நிலையத்திலேயே மருந்து சம்மந்தமா எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, அறிகுறிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிறது. ஸோ நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரைட், இதெல்லாம் இப்படிதான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். ஸோ ரைட், அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. WHO உடைய என்ன சொல்ல, அதனுடைய கேபிட்டல் அண்ட் அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கான விடை தெரியுதுன்னா பாஸ் பட்டன் நம்பிக்கிட்டு பாருங்க. ரைட்,
கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவால இருக்கு. எப்ப என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க கொடுத்துருப்போம். ஓகேங்களா, 1948 ஏப்ரல் 7, ஏன்னா அதைத்தான் WHO டேவா நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவால சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஏப்ரல் 7 உலக சுகாதார தினமாக கொண்டாடுறோம். தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டா டிஜி டெட்ரோஸ் அதனோம். ஓகே, எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். அவர் தான் வந்து இப்ப ஹெட்டா வந்து இருக்கிறாரு, சேர்பர்சனா இருக்கிறாரு. ரைட், அடுத்த கேள்வி. அடுத்து அப்படியே வந்து நீங்க நியூஸ் பேப்பர் திருப்பி பார்த்தீங்கன்னா உலக செய்திகள் இருக்கும். அதுல இந்தியாவும் சைப்ரஸும் 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுல என்ன சார் இருக்கு நியூஸ் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப சைப்ரஸ் நாடு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கொடியே வந்து வித்தியாசமா இருக்கும். அது அந்த கொடியில என்ன அப்படி என்ன சொல்ல விசேஷம் அப்படிங்கிறத யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், சோ இங்க பாருங்க, இந்தியா சைப்ரஸ் 6 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்களா. எதுக்கெல்லாம்? பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பணிகளுக்காக, ஒண்ணு கல்வி, புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் இது சம்பந்தமா விண்வெளி, கப்பல் போக்குவரத்து, இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சைப்ரஸ் அப்படிங்கிற கண்ட்ரி எந்த கூட்டமைப்புல இருக்கு? யூரோப்பிய யூனியன்ல இருக்கு. ரைட், சோ இது ஒண்ணு. இப்ப சைப்ரஸ் சொல்லும் போது அது எந்த கடல்ல அமைஞ்சிருக்கு, எந்த கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கு? இப்ப இந்தியான்னு சொன்னா இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இலங்கைன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம்ல இங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த நாள்ல எங்க வரும் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க, டக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து இப்படி ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேர்ல்டு ஜியோகிராஃபின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரைட், கிழக்கு மத்திய தரைக்கடல். ஓகேங்களா, ஸோ மெடிட்டரேனியன் சீல இருக்கு. சைப்ரஸ் சொல்லும் போது கிழக்கு மத்திய தரைக்கடல்ல வந்து அமைந்துள்ள ஒரு தீவு நாடு. ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு சின்ன நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கு. இதனுடைய தலைநகர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோசியா. இதனுடைய அலுவல் மொழி என்ன அப்படின்னு கேட்டா கிரீக் அண்ட் டர்க்கி. கிரேக்கம் மற்றும் துருக்கி தான் வந்து இதனுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. ரைட், அடுத்தது இங்க பாருங்க, ஹீட் ஸ்ட்ரோக். இப்ப தமிழ்நாட்டுல அவ்வளவு வெப்பம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப நிறைய பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால அந்த என்ன சொல்ல உடல் வெப்பநிலையை வந்து அதிகரிக்கிறதுனால மயக்கம் போட்டு விழுகிறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வு நடக்குதா. அது சம்பந்தமாக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுல என்ன சார் நியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல நாட் ஓன்லி நியூஸ், நம்ம அப்படியே வந்து சயின்ஸ்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. வெப்ப அலை எச்சரிக்கை 16 இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக் அபாயம், மனித உடல்ல சராசரி வெப்பநிலை எவ்வளவு? இது ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்டா வச்சு கொடுத்துருவாங்க. 98.4 ஃபாரன்ஹீட். ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, டிகிரி செல்சியஸ்ல இது எவ்வளவு? 98.4 சொல்றோம்ல, டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு? 37 சராசரியாக, அரௌண்ட் 36 அதுவும் கரெக்டா ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த அது என்ன சயின்டிபிக்கலா அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹைப்பர் தெர்மியா. ஓகே, சோ இந்த எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதனால சப்போஸ் பேசிக்கா 2.5 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனா 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சீங்கன்னா தான் இதுல இருந்து பாதுகாக்க முடியும்னு சொல்றாங்க. ஓஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. சோ இப்ப ஓஆர்எஸ்னா என்ன? அதுவே ஒரு கொஸ்டின். ஓஆர்எஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின். ஓஆர்எஸோட விரிவாக்கம், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ஒரு பவுடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து என்ன சொல்ல ஜூஸ் மாதிரி கூட வருது. அது குடிக்கிறதுக்கு பவுடரா குடிக்கிறது பெட்டர். ஓகேங்களா, இது எதுக்காக இந்த ஓஆர்எஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க? பங்களாதேஷ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு சட்டுன்னு பாத்தீங்கன்னா காலரா, ஓகே, வாந்தி வயிற்றுப்போக்குக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓஆர்எஸ் என்ன செய்யும் அப்படிங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இது உள்ளக்குள்ள என்ன இருக்கும்? நீர், உப்பு, சர்க்கரை, பொட்டாசியம், இந்த 4 சேர்ந்தது தான். ஸோ வீட்லயே பண்ணலாம். வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரேஷியோ தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்தது இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல இவ்வளவுதும் எவ்வளவு நேரம், ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போமா? அது எல்லாமே ஒரு ரிவிஷனா. ஆர்பிஐ டக்குன்னு சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. ஆர்பிஐ எப்போ கொண்டு வந்தாங்க? 35. ஓகே, அந்த சட்டம் மூலியமா கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த கொல்கத்தால, இப்ப எங்க இருக்கு தலைமையகம்? மும்பைல. செக்ஷன் 47ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான உபரி வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது எல்ஐசி பத்தியும் வந்து நியூஸ் வந்திருக்கும். ஆனா நான் மெயின்ல வைக்கல. ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொதுத்துறை நிறுவனம் 1956ல கொண்டு வந்தாங்க. ஸோ தலைமையகம் வந்து மும்பைல இருக்கு. தேசியமயமாக்கப்பட்டுச்சு. எப்ப தேசியமயமாக்கப்பட்டுச்சு? எப்ப நேஷனலைஸ் பண்ணாங்க? ஓகே, ஸோ டிஆர்டிஓ நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கேனா சார், இதுக்கெல்லாம் எப்போ சார் ஆன்சர் சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் வீடியோல எல்லாத்துக்குமே ஆன்சர் வரும். ஸோ தொடர்ந்து எங்களுடைய சீரீஸை பார்த்துருவாங்க. நாளைக்கும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லும் போது புதுடெல்லி 1958 அக்னி மிசைல் பிரம்மோஸ் சொல்லுவாங்க. பிரம்மபுத்திராவும் மாஸ்கோவும் சேர்ந்து இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டு முயற்சி தான் வந்து இந்த
பிரம்மோஸ் ஏவுகணை, உலகத்திலே மிக மிக வேகமா செல்லக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை. இது ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த க்ரூஸ் மிசைலா இல்ல பெலாஸ்டிக் மிசைலா அப்படின்னு தெரியாம ஒரு விளக்கம் வந்து ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல இருக்கு, முடிஞ்சா அதை பாருங்க. எங்களுடைய ஆசிரியர் மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பார், க்ரூஸ் மிசைல்னா என்ன, பெலாஸ்டிக் மிசைல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பத்த வச்சு நம்மளால கைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இக்னைட் பண்ணி கைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா க்ரூஸ் மிசைல். கைட் பண்ண முடியாது, ஓகே, ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படி இருந்துச்சுன்னா அது பெலாஸ்டிக் மிசைல். அக்னி ஒரு பெலாஸ்டிக் மிசைல், பிரம்மோஸ் ஒரு க்ரூஸ் மிசைல். ஸோ அதே மாதிரி WHO பாருங்க, ஜெனீவா 48 ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஓகே, மாநிலங்களவைன்னு சொல்லும் போது ஆர்டிகிள் 80 245 பேர் மொத்தம் 6 ஆண்டுகள் கலைக்கவே முடியாது. ஓகே, PFBRனா என்ன, கல்பாக்கம்னா என்ன, நெக்ஸ்ட் வீடியோல இது எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அக்னி 1 சைப்ரஸ் நாடு, இந்த பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்காக அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொன்னேன்ல, இந்த PFBR கல்பாக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை யார்? இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை யார்? ஹோமி பாபா. ஓகே, அடுத்தது வந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார்? விக்ரம் சாராபாய். இந்திய அறிவியலின் தந்தை யார்? சர் CV ராமன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கல்பாக்கம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம ப்ரொஃபசர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபசர் அகாடமியோட TNPSC சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் உங்களுக்கு, இதே மாதிரி UPSC TNPSC போன்ற எல்லா போட்டித் தேர்வுக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். Thank you so much. Jai Hind.